இப்போ இத்தனை நேரம் என்ன பார்த்தீங்க இந்த கதையில்? அவர் அந்த நாராயணாங்கிற மந்திரத்தை சொல்கிறதையே நிறுத்திட்டார். எங்கே நிறுத்தினார்? அந்த பாம்பை பார்க்கறச்சி செகண்டு. இப்போ இன்னொரு விஷயம் மெயினாக என்ன பண்ணார்? நாராயண மந்திரம் சொல்லலை, இதுவே என்ன வியாபாரி சொன்னான். அடுத்தது அவருக்கு அந்த கண்ணால் அந்த பாம்பை பார்த்தார். பார்த்த உடனே விருப்பு வெறுப்பு வருது. காதால் சவுண்டு கேட்டார், சரசரான கேட்டு தான் அப்படி திரும்பி பார்த்தார். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபியர் அவருக்கு உடனே என்னாச்சு? ஒரு ஃபியருங்கிற பயங்கிற ஒரு இது வந்தது. உடனே அவரோட பவரை யூஸ் பண்ணி அதை பஸ்மமாக்கிட்டார். அப்புறம் விஷ்ணுவை என்ன பண்ணார்? கர்ஸ் பண்ணுறாரு. என்ன சொன்னார்? ஐயோ, இதுக்குள்ளே நான் ஒரு வேளை இது என்னை சாப்பிட்டு முழுங்கி வச்சதுன்னா ஒரு வேளை நாராயணர் என்னை திருப்பியும் அந்த மனுஷ பிறவியில் போட்டாலும் போட்டுருவார் அப்படின்னு அவரை நாராயணா சொல்கிறத விட்டு இப்படி போச்சு. ஸோ இப்போ இன்னொன்று என்ன, கொலை பண்ணிட்டார் அந்த சர்ப்பத்தை தேவையில்லாமல். அது சாப்பிட்ருக்காதோ, அது போயிருக்குமோ, இவராகவே பயந்துண்டு பண்ணினார். அப்போ மனசு என்னாச்சு? கெட்டுப்போச்சு. புத்தி என்னாச்சு? கெட்டுப்போச்சு. இப்போ அந்த ஸ்டோன் கல்லுக்கு ஹர்ட் பண்ண உடனே அவர் என்ன பண்ணார்? அந்த அந்த தொடு உணர்ச்சி அது ஒரு இரிட்டேட் பண்ணின உடனே ஒரு வெறுப்பு கோபம் வருது. அந்த கல்லை போய் திட்டுறார். கல்லுக்கு உயிர் இல்லை, அதுவே கல்லாக கிடக்கு. அது என்றைக்கு உயிர், அதுக்கு என்னன்னைக்கு அது உள்ளே இருக்கிற சாமானுக்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஜீவன் அது என்றைக்கு முக்தி அடையுமோ யாருக்கும் தெரியாது. அண்டு இந்த ஸ்மைல் அப்படிங்கிறத பற்றி அப்புறம்தான் புரிஞ்சுக்கிறார். எல்லார் வீட்லேயும் சிரிக்கும்போது அந்த ஹாப்பினஸ்ஸை டேஸ்ட் பண்ணுறார். ஸோ இந்த மாதிரி பல விஷயமான அப்போது இந்த புலன்களுக்கெல்லாம் விருப்பு வெறுப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம வேலை அப்படிங்கிறத அவர் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை தான் அந்த இது ஃபைனலி அவர் என்ன பண்ணுறார்? அந்த கடவுளோட நாமா அதையும் மறந்தார் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் நடந்ததில்லை. ஸோ கடைசியில் இவர்கிட்ட போய் மகாவிஷ்ணு கிட்ட போய் நேச்சுரலி என்ன பண்ணியிருப்பார்? ஆமாம், அந்த எண்ணெய் பக்தான் ரொம்ப கிரேட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துன்ட்டார். அப்போ மகாவிஷ்ணு சொன்னார், அவன் கிரேட்டு தான், நீயும் கிரேட்டு தான், யார் இல்லைன்னு சொன்னா? நீயும் எனக்காக தானே பாடுபடுற. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவா நிலமையில் அவா வேறு விதமாக என்னோடய நாமாக்களை சொல்கிறச்சா ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அது நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த லீலையே பண்ணினேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் எதுக்காக சொல்கிறான்னா, நம்ம அந்த ஒவ்வொன்றுத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு தான். எப்படி என்ன விஷயம், எது நல்லது, எது கெடுதல் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நாமளும் இந்த மாதிரி கதைகள் மூலம் என்னென்ன ஆக்சுவலாக என்ன நன்மைகள் சொல்லித்தரா அப்படிங்கிறத பார்த்து, அதாவது நிறைய இப்போல்லாம் ஆஃப் லேட்டு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி ஆகிறது. அந்த மாதிரி இல்லாமல் பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்க ஆரம்பித்தோன்னா இட் வில் டூ எ லாட் ஆஃப் குட் ஃபார் அஸ் இன் அவர் லைஃப். ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அண்டு 3rd சாப்டர் வரைக்கும் ரொம்ப நல்லா போச்சு இந்த